ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கும் நமது ராசிக்கு அப்படின்ற தனித்துவமான யூனிக்கான நமது ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோல தொகுத்து வழங்கியிருக்கிறோம். இதனால நீங்க முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழு பலன்களையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியுங்க. ஸோ அனைவருமே கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் 6ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், I wish you many more happy returns of the day from today forever. இன்னைக்கு நமது மேஷராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. 11ஆம் இடத்துல சனி பகவானும் 12ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள். ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார். இருந்தாலும் பாத்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் நமது மேஷராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குங்க நண்பர்களே. இன்றைய தினம் ஒரு நாள் தான் சந்திராஷ்டிரமம் இருக்கு. அதனால முக்கியமான சில வேலைகள் செய்யணும் அல்லது முக்கியமான சில செலவுகள் ஏற்படுத்திக் கொள்ளணும். மீட்டிங்லாம் முக்கியமானதெல்லாம் இன்னைக்கு செய்யணும் அப்படின்னா நீங்க முடிந்த அளவுக்கு அதை நாளைக்கு தள்ளி போறது நல்லது. ரொம்ப அவசியமான காரியங்களை, அதாவது உடனே முடிச்சாகணுங்கிற மாதிரியான காரியங்களை மட்டும் நீங்க தகுந்த நபருடைய ஆலோசனையின்படியும் உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி நீங்க முயற்சிகளை செய்து இன்றைய தினம் காரியங்களை முடிங்க. மற்றபடி புதிய விஷயங்களை ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்க நாளைக்கு வச்சுக்கலாங்க. ஏன்னா நாளை தினம், அதாவது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முழுமையாக முடிவடைந்து விடுகிறதுங்க. அதனால இன்றைய தினம் வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும் நீங்க கூடுதல் பொறுமையாக இருந்து உங்க வார்த்தைகளிலும் உங்க செயல்பாடுகளிலும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. புதிய முயற்சி கட்டாயமாக இன்றைய தினம் நீங்க செய்யாம இருக்கிறது தான் நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வமே இருக்காது. மனசுல தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க யோசிக்காம இருக்கிறது நல்லது. நீங்க உங்க காரியங்கள் என்னென்ன செய்ய போறீங்கிறத ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான வேலைகள் எதுங்கிறது நீங்க முதல்ல எழுதிக்கங்க. அதன் பிரகாரம் நீங்க செயல்படும் போது தான் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுனால முக்கியமான காரியங்களை மறந்து விடாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஸோ லிஸ்ட்டை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுதான் உங்களுடைய முதல் வேலையாக இருக்கணும். அப்படி நீங்க பட்டியலை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய வேலைகளை நீங்க உங்க அனுபவம் வாய்ந்த வேலைகளை நீங்க உடனடியாக நீங்க ஒவ்வொரு முயற்சியாக நீங்க மேற்கொண்டு கொண்டே வருங்கள். இந்த தினம் உங்க காரியங்களை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கும். ஏன்னா நீங்க தேவையில்லாத சிந்தனைகளை ஏற்படுத்தி கொண்டு மனதில் தன்னம்பிக்கை குறைவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் நேர்மறை எண்ணங்களோடு செயல்படணும். நீங்க நடக்காத சில விஷயங்களையும் நடந்த மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்தி கொண்டு நீங்க சிக்கல்ல தவிக்க வேண்டாம். நீங்க உங்க வழக்கமான வேலைகளை செய்து கொண்டு இந்த தினம் சீக்கிரமாக வெற்றிகளை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கான அனுபவங்கள் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும். இன்னைக்கு வேகம் அப்படின்றது தேவையே கிடையாதுங்க. 10 காரியங்கள் உடனே முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு உங்க அலுவலக பணிகளில் உங்க வியாபாரத்துல ஏதாவது ப்ரெஷர் ஏற்பட்டா கூட நீங்க ஒவ்வொரு காரியமா தாங்க முடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு வெற்றியில் உண்டு. விவேகம் தேவை. இன்றைய தினம் சில அனுபவங்கள் மூலமாக மனதளவில் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இல்லைன்னா உங்களுக்கு அது பேட் எக்ஸ்பீரியன்ஸாக மாறலாம். வியாபார ரீதியாக பார்க்கும்போது இன்றைய தினம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. வியாபாரம் மட்டுமல்ல, உத்தியோக ரீதியாகவும் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்கிறத அக்கம் பக்கம் பார்த்து பேசணும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். வார்த்தைகளை நிதானம், கவனம் தேவைங்க. எல்லா காரியங்களிலும் பொறுமை தேவை. நீங்க தேவையில்லாத கடினமான வார்த்தைகளும் நீங்க பயன்படுத்தக்கூடாது. கனிவா, அன்பா எல்லாருக்கூடையும் பேசுங்க. உங்க வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கனாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிவிடும். ஸோ பேச்சுக்களை கவனமா இருங்க. இன்றைய தினம் சில விலையுயர்ந்த தொழில்நுட்ப கருவிகளில் நீங்க ஈடுபடுறீங்க, பயன்படுத்துறீங்க அந்த மாதிரி கருவிகளை அப்படின்னா நீங்க அதில் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா தொழில்நுட்ப கருவிகளை பழுதாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க, அல்லது உடைத்து விட வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கூடுதல் கவனமாக நீங்க விலையுயர்ந்த பொருட்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப முக்கியங்க. வெளியில போகும்போது கூட நீங்க உங்களுடைய விலையுயர்ந்த பொருட்கள் மீது தனி கவனம் செலுத்தணும். நீங்க என்ன பொருள் எடுத்துட்டு போனாலும் சரி, அந்த பொருட்கள் திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவனமாக எடுத்து செல்லக்கூடிய பொருட்களை நீங்க கூடுதல் விழிப்புணர்வோடு கண்காணிக்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. இன்றைய தினம் அலுவலக பணிகளில் முதற்கொண்டு எல்லாருமே தேவையில்லாத வாக்குவாதங்களை யார் கூடயும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்க சக ஊழியர்கள், உயர் அதிகாரிகள், முதலாளி அல்லது உங்க கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்கள்
யாராக இருந்தாலும் சரி, நெருக்கமானவர்கள் கூட நீங்க வந்து தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை நீங்க பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா, நீங்க இன்னைக்கு என்ன பேசினாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காதுங்க. அதனால உங்களோட வழக்கமான வேலைகள் மட்டும் செய்து கொண்டு, நீங்கள் உண்டு, உங்க வேலையில் உண்டு, உங்க பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலிங் தரக்கூடிய விஷயங்கள்ல நீங்க ஈடுபடலாம். அமைதியாக இன்றைய தினம் காரியங்களில் ஈடுபடுங்க. இன்றைய தினம் மிக முக்கியமாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போற அந்த கோபத்தினால உங்களுக்கு விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக மாறலாம். அதனால கோபத்தை ஆரம்ப நிலையிலேயே நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக மாறும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் மனதிற்கு ஏதாவது புத்தகங்களை படிப்பதன் மூலமாக பயிற்சி கொடுத்து மன அமைதியை உருவாக்கி கொள்ள முடியும். தியானம், யோகா செய்யலாம். அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் நண்பர்களே. புத்தகங்கள் படிங்க. அது உங்களுக்கு பெஸ்ட்டாக நல்ல ஒரு வழிமுறையாக கோபத்தை நீங்க தணிப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி தரும். நீங்க வந்து பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்கக்கூடிய நபர்களிலிருந்து விலகி இருக்கணுங்க. சில பேர் தேவையில்லாத விஷயங்களை பேசி உங்களுடைய நேரத்தை வீணடிப்பாங்க. அவர்களை நீ தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலருடன் அற்புதமான நல்ல காதல் உணர்வுகளை நீங்கள் பெற முடியும். அதனால நீங்க முடிந்த அளவுக்கு உங்க காதலரை சந்தித்து அவருடன் நீங்க நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களது காதலை வந்து நீங்க சிறப்பாக காட்டி நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை பெறுவதற்கு உகந்த ஒரு நாளுங்க. ஆனா அது வந்து உங்க வேலையை பாதிக்காத அளவுக்கு நீங்க திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும். உங்க வேலையில வந்து காதல் வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி கிராஷ் ஆகாம இருக்கிறது நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. இன்றைய தினம் உணர்ச்சிகரமான மோதல்லாம் இருக்கக்கூடாதுங்க. அதுல இருந்து நீங்க தள்ளி இருக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நீங்க சால்வ் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அனுபவம் வாய்ந்த நபர்களின் ஆலோசனைப்படி செயல்படுங்கள். உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளவும் முடியுங்க. இன்றைய தினம் பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். யாரை நம்பியே பணத்தை ஏமாந்துடக்கூடாது. இன்றைய தினம் ஒரு நாள் எந்த முதலீடும் செய்யாம இருக்கிறது வியாபாரிகளுக்கு நல்லதுங்க. இன்றைய தினம் திருமணமானவர்கள் காதலின் உச்சத்தை உங்களது வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து நீங்க அனுபவிக்க முடியும். காதல் பித்து பிடிக்கக்கூடிய ஒரு நாள் கூட சொல்லலாங்க. அதனால உங்க வாழ்க்கை துணையோட அன்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்களே எடுத்துக்கொள்ளக்கூடாது. வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாம இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. எனவே இந்த தினம் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. கொஞ்சம் கலக்கங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தீர்த்து கொள்வதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு நிறைய வரும். அதனால நீங்க பயப்பட தேவையில்லைங்க. பதட்டம் இல்லாம வேலை செய்யுங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். கூடுதலாக கவனம் செலுத்தி உங்க ஒர்க்கை முடிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மறைமுக சில போட்டிகள் உங்களுக்கு ஏற்படலாம். உங்க உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக அதெல்லாம் நீங்க கடந்து வெற்றிகளை பெறுவதற்கு நிதானம் மற்றும் விவேகம் கண்டிப்பாக தேவைங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன அழகாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நீங்கள் லைட் எல்லோ கலரை பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 7 அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மேஷராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து செய்யறதுக்கு விருப்பமே இல்லாத காரியங்களை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடிய சூழல் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகலாங்க. அந்த மாதிரி ஆர்வம் இல்லாமல் வேலைகளை செய்யும்போது தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு வேலை செய்யுங்க. உங்க அனுபவங்கள் மூலமாக சில மாற்றங்கள் மனதளவில் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். கொஞ்சம் ஆர்வம் இல்லாத செயல்பாடுகளை கூடுதல் கவனத்தோடு வேலை செய்யுங்க. பரணி நட்சத்திர நண்பர்கள் இன்றைய தினம் விவேகம் தேவைங்க. இன்றைய தினம் உங்களுடைய விலையுந்த சில பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்க உங்களை அனுசரித்து போவது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் யாரு கூடயும் நீங்க தேவையில்லாத விஷயங்களை பேசி வாக்குவாதங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் நெருக்கமானவர்களுடன் நீங்க விவாதங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் வந்து சேரும். எந்த ஒரு விஷயத்திலையும் வேகத்தை நீங்க கூட்ட தேவையில்லை. விவேகமா செயல்படுங்க. அனுசரித்து போங்க. நன்மைகள் உண்டு. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.